உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மேடையில் இது எனக்கு ஏன் ஞாபகம் வந்தது தெரியுமா? இங்கு என்னை பற்றி அற்புதமான ஆங்கிலத்திலே, ஆங்கில ஆசிரியை என்று நினைக்கின்றேன், பேர் என்ன என்று கேட்டேன், ரோசி என்று சொன்னார்கள். தமிழிலே ரெண்டுலையும் அற்புதமா பேசக்கூடிய ஆசிரியைகள், உச்சரிப்பு, ஆங்கிலம், தமிழ் ரெண்டும் நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பள்ளியினுடைய திறமை என்ன, மாணவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் முழுமையாக உணர முடிகிறது. இந்த 11 நாள்ல நான் பேசுற 10வது மேடை இது. பல பள்ளிக்கூடங்களையும், ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களையும், லட்சக்கணக்கான மாணவர்களையும் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருப்பவன். இதை ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா அப்படி சொன்னோன்னா இப்ப ஏன் அது எனக்கு ஞாபகம் வருதுன்னா, காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர், துப்பாக்கி சுடுதலிலே பதக்கம் பெற்றவர்லாம் அவங்க பேசினாங்க, நீங்க எல்லாம் கைதட்டினீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவங்க சொன்னது உண்மை. ஆனா பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஆனால் பெற்றோர்களே, என்னுடைய தந்தை சொன்னபடி நான் படித்த காரணத்தினால், அவர்கள் சொல்லி நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். 40 நாடுகளில் உரை நிகழ்த்தி விட்டேன். ஆயிரக்கணக்கான கூட்டங்களை தமிழ்நாட்டில் பேசிவிட்டு இன்று உங்கள் முன் நிற்கின்றேன். அத்தனைக்கும் காரணம் என்ன? இவர்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருப்பதைப் போலவே நான் இப்படியெல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம்? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அப்போது படிக்கின்ற பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவது பெற்றோர்களுடைய எவ்வளவு பெரிய கடமையாக இருக்கிறது, யோசித்து பாருங்கள். அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. சொல்றது அரிஸ்டாட்டில் என்ற மாபெரும் ஆசிரியர். எப்படி, எதற்காக இவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள்? கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுக்கு உதவும். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தும். கல்வி ஒன்றுதான் நீ எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெற்றுக்கொள்வதைப் போல எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவை பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. நீ யோசித்து பாருங்களேன். இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த பணத்தை நீ வச்சுக்கன்னு பிள்ளைங்க 3 பேரை கூப்பிட்டு பிரித்து கொடுக்கலாம் ஒரு அப்பா. இப்போ நான் MA PhD படிச்சிருக்கேன், MPhil படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். நான் ஒருத்தரை கூப்பிட்டு, தம்பி நீ இந்த IPS டிகிரியை வச்சுக்க, நீ இந்த PhD டிகிரியை வச்சுருக்க, நீ இந்த MA வச்சுக்கன்னு கொடுக்க முடியுமா? அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அத்தனை சிறப்பு வாய்ந்தது கல்வி. பெற்றோர்களே, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து கேட்டான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு எனக்கு 3 கடமைகள்னா. ஒரு பெண் இழந்து முதல் கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள்னா. ஒரு ஆண் இழந்து 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு முதியவர் இழந்து 3வது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார், படியுங்கள்னா. ஏன் படியுங்கள் 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 என்றே எல்லோருக்கும் அன்று லெனின் அறைகூவல் விடுத்தான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். இங்க சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு 40 சப்ஜெக்ட்ல 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி CBSE பள்ளியில் நல்ல ஒரு படிப்பு கிடைக்காத காரணத்தினால கிடைக்கிற நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக இதனையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அடிப்படை நல்லா இருந்தால் கட்டணம் எவ்வளவு வேணாலும் உயரமா போகும். அந்த மாதிரி போய் படிக்கிற அந்த மாணவர்கள் அற்புதமாக படித்து இங்க 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பாடுபடுறான், நானும் என்ஜினியர் தான் சொல்லிட்டு. ஏன்
நேற்றைய தினம் கோயம்புத்தூரிலே ஒரு மிக முக்கிய கல்லூரியிலே நான் பேசினேன். இன்ஃபோசிஸ்ல இருந்து 2000 பேர் படிக்கிற அந்த கல்லூரி 4வது வருஷத்துல வெளியில வர்றான் இன்ஜினியரிங் காலேஜ். 200 பேரை தேர்வு செய்யறதுக்காக இன்ஃபோசிஸ்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அதிகாரிகள்லாம். அங்கேயே கேம்பஸ் இன்டர்வியூ. தேவையே 200 பேர், 100 பேர் மட்டும்தான் வர்றான் இன்டர்வியூக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆங்கிலத்திலே 5 நிமிடம் கூட என்னால் அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியல சார். 10 நிமிடம் கூட தமிழிலே கையில பேப்பர் இல்லாம சுத்தமான உச்சரிப்புல பேச முடியல. அவங்க கேட்கிற சப்ஜெக்டுக்கு எனக்கு பதில் தெரியல. பின்ன எதுக்கு படிக்கிறடா அப்படின்னு கேட்டா, என்ஜினியர்னு சர்டிஃபிகேட் வச்சுட்டு இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவான், நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான். அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுட்டு நானும் என்ஜினியர் தான் ரோட்டில் அலையிறவன்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவன் நம்ம எதுக்கு படிக்கணும்? தயவு செய்து கிராமப்புறத்திலே நம்பி விடாதீர்கள். நன்றாக படிக்கின்ற யாருமே இந்தியாவிலே வேலை இல்லாமல் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய காலகட்டத்திலே 5 லட்சம் வேலைகள் ராணுவம் உட்பட காலியாக இருக்கிறது. ஆனால் 50 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கான். காரணம், படிச்சதா சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்தவன் தான் அந்த மாதிரி இருக்கான ஒழிய. நீங்க மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு படிக்கணும், படிச்சவன் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் வேலை இல்லாம இருக்கான், உண்மையிலேயே நல்லா படிக்கல அதனால வேலை இல்லாம இருக்கான், படிக்காதவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகலையா அப்படின்னு ஊர்ல ஒரு 10 பேர் இதுக்காகவே இருப்பான். ஏன், காமராஜர் படிச்சாரா, கலைஞர் படிச்சாரா, எம்ஜிஆர் படிச்சாரான்னு சொல்லுவான். சரி, அப்படியே சொல்லிட்டு வாடான்னு சொன்னா 10 பேருக்கு மேல 11வது பேரை அவனால சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சு கல்லூரியில் படிச்சு பட்டம் வாங்கலே ஒழிய அவங்கெல்லாம் எவ்வளவு புத்தகங்களை படித்தார்கள் என்பதை காவல்துறை உயர் அதிகாரியை அவர்களோடு நெருங்கி பழகிய நான் எனக்கு நன்றாக தெரியும். இவன் இதையும் படிக்க மாட்டான் அதையும் படிக்க மாட்டான், படிச்சவனுக்கு வேலை கிடைக்கல நீ படிக்காதரான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பான். பெற்றோர்களே, படித்தவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்காக சம்பாதித்துக் கொண்டு மரியாதையான வேலையிலே ஒழுக்கமாக நடந்து இந்த அரசாங்கம், தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி, நடப்பதற்கு கலெக்டராகவும் எஸ்பியாகவும் இருந்து மிகப்பெரிய பணிகளிலே நீதிபதிகளாகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் மிகப்பெரிய தொழிற்சாலைகளையும் நடத்துபவர்கள் அத்துணை பேரும் படித்தவர்கள் தான் என்பதை தயவு செய்து கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தமிழ்ல உங்களுக்கு மனசுல இந்த கல்வியினுடைய பெருமையை பத்தி பதிகிற மாதிரி சொல்லணும். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்திலே எந்த மொழியும் இல்லை. இதை நான் எந்த மேடையிலும் சொல்ல தயார். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால அமெரிக்கால நியூயார்க் நகரத்தில் பிரிமாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல உள்ள ஆங்கில பள்ளிக்கு பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தேன். இப்போ அழைச்சிட்டு வந்த மாதிரி அழைச்சிட்டு போனாங்க. உள்ள நுழையும் போது நுழைவாசலிலே what we have learned so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு எழுதி போட்டுச்சு. இதை படிச்சுட்டு 2 அடி உள்ள போனேன். இது என்னடா எங்கேயோ நம்ம படிச்ச மாதிரி இடிக்குதே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நின்னுங்கன்ட்டு பின்னாடி திரும்ப படிச்சு பார்த்தா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் ஒற்றை வரியில் சொன்னதை ஆங்கிலத்தில் 2 வரிகளில் எழுதி போட்டு அமெரிக்கர்கள் தாய் தமிழை பெருமைப்படுத்துகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2400 ஆண்டுகளுக்கு முன் கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த ஒற்றை வாசகத்தை ஜப்பானிய மொழியிலே நுழைவாசலிலே ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி போட்டு ஜப்பானியர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள், எப்படிப்பட்ட நாட்டிற்கு நாம் சொந்தக்காரர்கள், எவ்வளவு அறிவுபூர்வமான கருத்துக்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காம இருக்காது. சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறதுனாலையும் அதுக்குரிய ஆசிரியர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் சொல்றேன். இளமையில் கல், சுருங்க சொல்லி விளங்க வைப்பது என்று சொன்னேனே, இளமையில் கல் சின்ன வயசுலேயே படிச்சிடறான். கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். ஏன் அப்படி சொல்றாங்க? நமக்கு இருக்கிற நாட்களே கொஞ்சம் தாண்டா, அதுக்குள்ள எவ்வளவு படிக்கணுமோ படிச்சிரு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொல்றவன் யாரு? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில சொல்றான், பிச்சை எடுத்தாவது படிச்சிடறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? பிச்சை எடுத்தாவது படின்னு ஏன் சொன்னான்? பிச்சை எடுப்பது என்பது எவ்வளவு கேவலமானது. படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தா தப்பு இல்லடாங்க. ஏன்? என்னென்ப ஏன எழுத்தென்ப அவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கொன்றைவேந்தன். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. வள்ளுவர்.
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவில நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு உதவுண்டாங்கிற. அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு என்ன? உதாரணங்களோட சொன்னாதான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லோரையும் பாருங்கள். நான் உட்பட ஆசிரியராக இருந்து இந்த பள்ளியினுடைய தலைவராக உயர்ந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு முத்துக்குமாரசாமி உட்பட, உங்களுடைய முதல்வர் சண்முகம் உட்பட, ரொட்டேரியன்ஸ், லைன்ஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இவங்கெல்லாம் வந்து மைக்க வச்சுட்டு பேசுறதுக்கும் மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கும் என்ன காரணம்? எத்தனை பேர் நம்ம யோசித்திருப்போம்? பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அவங்கெல்லாம் கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. என்னை அழைத்து பேச சொல்லியிருக்கிறார்களே, எதற்கு? நான் கோடீஸ்வரன் என்பதனால அல்ல. பின் எதற்கு? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமேன்னா என்ன அர்த்தம்? எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம், ஏழை பணக்காரன் ஒண்ணுமே கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வாங்க எவனா இருந்தாலும் கூப்பிட்டே ஆகணும், ஒழுங்கா படிச்சா. ஏன் கூப்பிடுறாங்க? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை நம்மால் மட்டுமே நிரூபிக்க முடியும். அதற்கு கல்வி வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும் போது, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நானும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்டத்தை ஆட்சி செய்தோமே, எதை வைத்துக் கொண்டு? பணத்தை வைத்துக் கொண்டா? இல்லையே. படித்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவை வைத்துக் கொண்டுதானே. கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிற மத்திய தர ரொம்ப சிரமமான இருக்கிற ஏழை பெற்றோர்களை பார்த்து நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். உங்களை போன்ற ஏழ்மையான குடும்பத்தில் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியில் படித்து வந்தவன் என்ற காரணத்தினால் அதை உணர்ந்து உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப கவனமா கேட்குறீங்க, அதனால பேசுறதுக்கு நல்லாவே இருக்கு, உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள், சரியாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். தம்பி, நாங்க தான்டா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லடா, மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம், கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்ப்பா, நீ எல்லாம் படிச்சுட்டேன்னா பெரிய வேலைக்கு போனா மட்டும் பத்தாதுப்பா, அப்படி மட்டும் போவேன்னு நினைக்காத. இந்த கல்வி என்ன பண்ணணும்டா? அவங்க சொல்றாங்க, படிக்காத தந்தை சொல்றாரு, இந்த கல்வி என்ன பண்ணும்னு தெரியுமாடா உனக்கு? உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும், உன்னிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போது இந்த மேடையில் இது எனக்கு ஏன் ஞாபகம் வந்தது தெரியுமா? இங்கு என்னை பற்றி அற்புதமான ஆங்கிலத்திலே, ஆங்கில ஆசிரியை என்று நினைக்கின்றேன், பேர் என்ன என்று கேட்டேன், ரோசி என்று சொன்னார்கள். தமிழிலே ரெண்டுலையும் அற்புதமா பேசக்கூடிய ஆசிரியைகள், உச்சரிப்பு, ஆங்கிலம், தமிழ் ரெண்டும் நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பள்ளியினுடைய திறமை என்ன, மாணவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் முழுமையாக உணர முடிகிறது. இந்த 11 நாள்ல நான் பேசுற 10வது மேடை இது. பல பள்ளிக்கூடங்களையும், ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களையும், லட்சக்கணக்கான மாணவர்களையும் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருப்போம். இதை ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா அப்படி சொன்னோன்னா இப்ப ஏன் அது எனக்கு ஞாபகம் வருதுன்னா, காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர், துப்பாக்கி சுடுதலிலே பதக்கம் பெற்றவர்லாம் அவங்க பேசினாங்க, நீங்க எல்லாம் கைதட்டினீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க சொன்னது உண்மை. ஆனா பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஆனால் பெற்றோர்களே, என்னுடைய தந்தை சொன்னபடி நான் படித்த காரணத்தினால், அவர்கள் சொல்லி நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். 40 நாடுகளில் உரை நிகழ்த்தி விட்டேன். ஆயிரக்கணக்கான கூட்டங்களை தமிழ்நாட்டில் பேசிவிட்டு இன்று உங்கள் முன் நிற்கின்றேன். அத்தனைக்கும் காரணம் என்ன?
இவர்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருப்பதைப் போலவே நான் இப்படியெல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம்? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அப்போது படிக்கின்ற பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவது பெற்றோர்களுடைய எவ்வளவு பெரிய கடமையாக இருக்கிறது, யோசித்து பாருங்கள். அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. சொல்றது அரிஸ்டாட்டில் என்ற மாபெரும் ஆசிரியர். எப்படி, எதற்காக இவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள்? கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுக்கு உதவும். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தும். கல்வி ஒன்றுதான் நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெற்றுக் கொள்வதைப் போல எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவை பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. நீ யோசித்து பாருங்களேன். இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த பணத்தை நீ வச்சுக்கன்னு பிள்ளைங்க 3 பேரை கூப்பிட்டு பிரித்து கொடுக்கலாம் ஒரு அப்பா. இப்போ நான் எம்ஏ பிஹெச்டி படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். நான் ஒருத்தரை கூப்பிட்டு, தம்பி நீ இந்த ஐபிஎஸ் டிகிரியை வச்சுக்க, நீ இந்த பிஹெச்டி டிகிரியை வச்சுருக்க, நீ இந்த எம்ஏ வச்சுக்கன்னு கொடுக்க முடியுமா? அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அத்தனை சிறப்பு வாய்ந்தது கல்வி. பெற்றோர்களே, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து கேட்டான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு எனக்கு 3 கடமைகள்னா. ஒரு பெண் இழந்து முதல் கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள்னா. ஒரு ஆண் இழந்து 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு முதியவர் இழந்து 3வது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார் படியுங்கள்னா. ஏன் படியுங்கள் 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 என்றே எல்லோருக்கும் அன்று லெனின் அறைகூவல் விடுத்தான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். உலகையே வென்ற அலெக்சாண்டர் மாசிடோனியா அரண்மனையிலே ராணுவ உடுப்போடு நின்று கொண்டிருக்கின்றான், அவனுடைய வீட்டினுடைய வாசலிலே. அருமை பெற்றோர்களே, மக்கள் சாரி சாரியாக காலை 6:30 மணிக்கு போகிறார்கள். எங்கேடா போகிறார்கள் என்று தளபதியை அழைத்து கேட்கின்றான் அலெக்சாண்டர். இந்த ஊரிலே டயோஜனிஸ் என்ற ஒரு பெரிய ஞானி இருக்கிறார். அவர் பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றார். சூரிய வெளிச்சத்திலே படித்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவார். அதை கேட்பதற்காக போகிறார்கள். இதெல்லாம் நடந்த உண்மை, சரித்திர உண்மை. காவல்துறை அதிகாரியாகிய நான் எவிடன்ஸ் இல்லாம எதையுமே சொல்றதில்லை. உங்களுடைய நலன் கருதி இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன். உடனே என்னை விட புத்திசாலி எவன்டா இருக்கான், அவனை போய் அழைச்சிட்டு வாங்குறான். தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். அங்க போனா ஆயிரக்கணக்கான போர் இது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சூரிய வெளிச்சத்துல சம்மணம் போட்டு உட்கார்ந்து, அப்பெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பு கண்டுபிடிக்கல, படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கார். இவன் போய் வா அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். எதுக்குன்னு கேட்கிறாரு. மன்னனை பாருங்க. நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே உன்கிட்ட. இல்ல மன்னன் உன்னை பார்க்கணும்னார். அப்படின்னா மன்னன் அங்க வர சொல்றாங்க. யார? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை வர சொல்றான். அவன் நாட்டில் இருக்கிறவன். இவன் எப்படி சொல்றது? நம்ம தலையை தோண்டி வெட்டிட்டானா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே போறான். போய் சொல்றான். அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்னை வர சொன்னானா என்று கேட்டு அவனே குதிரை எடுத்துட்டு போறான். மக்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. கீழே உட்கார்ந்து டயோஜனிஸ் பேசிட்டு இருக்காரு. புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டு சூரிய வெளிச்சத்தில் குதிரையை கொண்டு போய் குறுக்க நிறுத்துறான். புத்தகங்களில் இருந்து கண்களை அகற்றாத டயோஜனிஸ் சூரிய வெளிச்சத்திலே புத்தகத்தை பார்த்து படித்து மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். குதிரையை குறுக்கே நிறுத்தி சூரிய வெளிச்சம் என்னுடைய புத்தகத்திலே படாமல் தடுக்கின்ற முட்டாளே, குதிரையை அகற்றி நிறுத்து. யார் சொல்றா? டயோஜனிஸ் சொல்றாரு. யார சொல்றா? அலெக்சாண்டரை பார்த்து. அவர் சொன்ன துணியை பார்த்துட்டு இவன் குதிரையை அகற்றி நிறுத்திட்டு இறங்குறான். அவர் எந்திரிக்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். யார? உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டரை பார்த்து கேட்கிறாரு டயோஜனிஸ், உனக்கு என்ன வேணும்னு. அதுக்கு தான் வர சொன்னதே. எனக்கு என்ன வேண்டுமா? நீ என்னுடைய நாட்டு குடி, உன்னிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்ன அப்படின்னு கேட்கிறான்.
நான் இந்த உலகத்தை வென்ற மாவீரன். நீ இந்த குடிசையிலே உட்கார்ந்து மக்களுக்கு புத்தகத்தை படித்து தரையிலே உட்கார்ந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாய். இந்த மக்கள் என்னை பார்க்காமல் ஏனடா காலையிலே உன்னை பார்க்க வருகிறார்கள் அப்படின்னு கேட்கிறான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய் அலெக்சாண்டர்? நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. அதனால் தான் என்னை பார்க்க வருகிறார்கள். அலெக்சாண்டர் அப்படியே ஒரு சல்யூட் அடிச்சுட்டு திரும்பி போயிடும். அத்துணைக்கும் காரணம் கல்வி. படிக்கலன்னா என்ன நடக்கும்? கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை வீரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதடி. எப்பவோ சொல்லிட்டு போயிட்டார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா ஜீவா. கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லார். சொன்னது யாரு? பாரதி. அதனாலதான் பாரதி எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி வீழும். பாரதிதாசன். ஊர்ல பணம் இருக்குன்னு புள்ள படிக்கலன்னா அடுத்த தலைமுறையில இருந்த இடம் தெரியாம போயிடுமா. ஏழை பிள்ளையா இருப்பான், படிச்சா ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. அதனாலதான் பாரதி சொன்னாரு, என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடும் நாள் என்னாலோ. அருமை பெற்றோர்களே, ஒரு நாட்டில் மன்னனா இருந்தா கூட அந்த மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. ஆனா நீ படிச்சுட்டேன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு லைன் சொல்றாங்கல்ல, முழுமையா சொல்றேன் கேளுங்க. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நல்லா படிக்கிற பிள்ளைக்கும் மோசமா படிக்கிற பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்னு 1000 ஆண்டுகளுக்கு முன் ஔவையார் பதிவு செய்கின்றார். என்ன சொல்றது தெரியுமா? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான், குறிப்பறிய மாட்டாதான் நல்மரம். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. ஒரு மயில் ஆடுறத பார்த்துட்டு வான்கோழி தனக்கும் தோகை இருக்குன்னு ஆடினா எவ்வளவு கேவலமா இருக்குமோ. நல்லா படிச்சவன் மயிலான், படிக்காதவன் வான்கோழியா. பிள்ளைகள் தான் வான்கோழியாக இருக்க வேண்டுமா மயிலாக இருக்க வேண்டுமா? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதிகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்ட்டு போயிடான். நல்ல படிக்கிற பிள்ளைங்க தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியா. ஒழுக்கக்கேடான தவறு செய்கின்ற கெட்ட பிள்ளைகள் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா. அதனாலதான் சொன்னாரு, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. நல்லவர்களை எவ்வளவு பேரும் பார்த்து நல்ல நட்பை, ஏன் இதை சொன்னா, நட்பு வட்டாரத்திலிருந்தே புகைப்பிடிப்பது, பெண்களிடம் தவறாக நடப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது அத்துணையும் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். நல்ல நட்பு பிள்ளைகள் இருக்கான்னு பார்க்க வேண்டியது பெற்றோர்களுக்கு மாபெரும் கடமை. கெட்ட நட்பா இருந்தா நீங்க எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்களை பிற்காலத்துல காப்பாற்ற முடியாம போயிடும். ஏன்? தீயோரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீதே, தீயோர் கணங்கள் உரைப்பதும் தீதே, தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீ. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றன் காண்கிற்பின் தீதுண்டோ, மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரே, அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர் பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றன் காண்கிற்பின் தீதுண்டோ, மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ?
சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர். பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணிப் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நா.